என்னாச்சு வெண்ணிலா? கிளம்பி ஆசையா இங்கே நின்னுட்டு இருக்க. சீக்கிரம் கிளம்பலாம். அதான் கார்த்திக் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னார்ல. அதெல்லாம் சரிங்க. ஆனா அத்தை எப்படி சமாளிக்கிறது? அத்தைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போற. நீ சந்தோஷமா இருக்க போற. அதை நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷம். எங்க அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ முதல்ல வா. இல்லங்க, ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை வேண்டாம், நீங்க கம்முன்னு இங்கேயே இருங்க, நாளை காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்னங்க பண்றது? வெண்ணிலா, பிறந்த வீட்டுக்கு போகும்போது பொண்ணுங்க இப்படியா மூஞ்சி வச்சிட்டு இருப்பாங்க? அதுவும் இந்த காலத்துல மாமியாருக்கு பயந்துட்டு. ம். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஏஞ்சலோட மூஞ்சியில கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கு. அந்த சிரிப்பு வந்தா அவ இன்னும் அழகா இருப்பா. என்ன இவ? என்ன பண்ணாலும் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்க மாதிரியே வச்சிருக்கா. இவளுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன். அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டா. சிரிச்சாதான் என்னவா? இங்க பாரு வெண்ணிலா, போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி நின்னு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்றது? வா கிளம்புடா. நீ சொன்னா கேட்க மாட்ட. ஏய் செல்லக்குட்டி, இப்படியே படுத்துக்கிட்டே இருந்த என்னடி பண்றது? எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வாக்கிங் இது போலாம்ல. அப்பா சாமி, நம்மனால எல்லாம் ஒண்ணும் முடியாதுடா. ஏண்டா, வயிறு ஃபுல்லா ஜூஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்து ஃபுல் பண்ணிடுறீங்க. என்னால எப்படி நடக்க முடியும்? என்னால எல்லாம் முடியாது. நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். சரிதான், இப்படியே படுத்துட்டே இருந்தா ரொம்ப லேசி ஆயிடுவ. முதல்ல எந்திரிடா. எனக்கு காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் புடிச்சு விடுறியா? ம், சரி நீட்டு. இப்ப எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்கு. ஆனா நீ என் காலை புடிச்சுடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது ஏன்? அது அப்படிதான். யாரு எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு பொண்ணுக்கு தான் ஹஸ்பண்ட் கூட இருந்து எல்லா வேலையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பா. நானும் அப்படிதான். நீ எல்லாமே என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் கை கால் பிடிச்சு விடணும். உனக்கு சரியில்லைன்னா நான் பிடிச்சு விடணும். இந்த மாதிரி எனக்கும் நிறைய ஆசை இருக்கதானடா செய்யும். ஆனா இத பத்தி மேடம் என்கிட்ட சொன்னதே இல்ல. ஆமா, இவ்வளோ நாளா நம்ம குடும்பத்துக்காக ஓடிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஆள் வரப்போகுது. இனிமே நமக்காகவும் வாழ கத்துக்கணும்டா. இங்க பாரு, இவ என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. என்னாச்சுடா? அத்தை வேற இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. தெரியல. வா என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட காதலியே வாங்காம போய்கிட்டே இருக்கீங்கல்ல. நாளைக்கு வீட்டுக்கு தானே வருவீங்க, வாங்க, அப்புறம் நான் பேசிக்கிறேன். அம்மா, அம்மா, என்னாச்சுமா? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா, என்ன பார்த்தா வாழ் வாழ் கத்துறவ மாதிரியா இருக்கு? உங்க அண்ணன் என் பேச்ச கேட்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம். உனக்கு நான் நடு வீட்டுல உட்காந்துட்டு வாழ் வாழ் கத்திட்டு இருக்கேன்னு சொல்ற. என்ன பார்த்தா எல்லாத்துக்கும் எப்படிதான் இருக்குன்னு தெரியல. ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லல. நீங்க கோவத்துல இருக்கீங்க. நான் எது சொன்னாலும் தப்பாதாம்மா தெரியும். ஆமா ஆமா, எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறதே எனக்கு வேலையா போச்சு. அம்மா நில்லுங்கம்மா. அம்மா. ராஜா, நீங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கறீங்க? பாத்தீங்களா சஞ்சய், இந்த பொண்ணுங்களே இப்படிதான். காசு பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. நாம மத்தவங்களை எந்த குறையும் சொல்றதுக்கும் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கறேன். என்னைக்குமே ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. அது பொண்ணுங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் நாட்டியாவும் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? என்ன சஞ்சய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அதான் ஃப்ரீ அட்வைஸ்க்கு வேல்யூ இல்ல, அப்படித்தானே? இதே மாதிரி வேற யாராச்சும் என்கிட்ட பேசியிருந்தா அவங்க வாய உடைச்சு கையில கொடுத்திருப்பேன். அதுவே எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற முறைங்கிறனால நான் பொறுமையா போறேன். நான் எல்லா நேரத்துலயும் அப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க ராஜா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. வினோத், வினோத், சொல்லுங்க சார். ஐயாக்கு வெட்டிங் கலெக்ஷன் வேணுமா?
கூட்டிட்டு போய் காட்டு. ம், சரிங்க சார். மூஞ்சி முகரையும் பாரு, வந்துட்டான். சஞ்சய், டேய் சஞ்சய், கூப்பிட்டுட்டே இருக்கல்ல, கொஞ்சம் நில்லுடா. என்ன பார்த்து பார்க்காம போறீங்க சாரு? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். ஓஹோ, அப்ப சாருக்கு என்ன விட உனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சொல்லு, என்ன விஷயம்? என்னடா ஒரு மாதிரி இருக்க? உன் பேச்சு சரியில்லை. என் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிற. என்னதான் ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கனி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? உடம்பு சரியில்லையா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்ல, அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். என்னடா நீ சின்ன தலைவலிய கூட தாங்க மாட்ட, இப்போ லைட்டா தலைவலிக்குதுன்னு சொல்ற? நீ முதல்ல வாடா, ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துருவோம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன், அப்புறமா போலாம். என்ன இவன் ரொம்பதான் பண்றான். மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். வரட்டும், நாளைக்கு பல்ல காமிச்சிட்டு அந்த பல்ல தட்டி கையில கொடுத்தாரேன். அம்மா, பூஜைக்கு என்னென்ன சாமான வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கிடலாம். நான் அந்த லிஸ்ட் எல்லாம் அப்பவே வாங்கிட்டு வந்துட்டோம். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதம்மா. பாத்தீங்களா, நீங்க எங்க கூட இருந்தா என்னோட வேலை பாதியா குறைஞ்சிடும். எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பேசாம நீங்க எங்க கூடயே இருந்துருங்கம்மா. என்னம்மா நீ? நாங்க இங்கேயே இருந்துட்டா காடு தொட்டியில யார் பாக்குறது, சொல்லு பாக்கலாம். அதான் சித்தப்பா இருக்காருல்ல, அவரு எல்லாத்தையும் பாத்துக்குவாருப்பா. ஏ லதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? பெத்தது மட்டும்தான் நான். உன்னை தோல்ல தூக்கி போட்டு ஆசையா உன்னை இவ்ளோ தூரம் வளர்த்தது எல்லாம் உங்க சித்தப்பா. உங்க சித்தப்பாவை போய் தோட்டம் பார்க்க சொல்ல போறியா? அவரையும் இருந்து நீ நல்லா கவனிக்கணும். சரிங்கம்மா, அவரும் எனக்கு இன்னொரு அப்பா தானே. சரி, பிள்ளைகளுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டல்ல? ஆ, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லதும்மா. ஏ வாண்டு, சொல்லுங்க தாத்தா. என் செல்ல பேத்தி எப்ப வரா? அக்கா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அக்கா வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி வரட்டும். எத்தனை நாளைக்கு தான் அந்த புள்ள இந்த வீட்டை விட்டு தள்ளியே இருக்கும்? என் கையால எடுத்து தோல் மேல மார் மேல போட்டு வளர்த்த புள்ள இப்போ அங்க போய் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என் கண்ணுல ரத்த கண்ணீரே வருது. இந்த தடவை வந்த உடனே இந்த பிள்ளைய இந்த வீட்லயே இருக்க வச்சிருவோன்னு. ம்ம். ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கே வீட்டுக்குள்ள விடுறாங்களா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு இங்கேயே எங்க உள்ள தங்கிரோன்னு இருப்பா அக்கா. அப்படியே சித்தி விட்டுருவாங்க. என்ன ஏஞ்சல், இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இருக்கீங்க? இன்னி கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் எதுக்கு ரெடி ஆகணும்? நாளைக்கு தானே ஃபங்க்ஷன், அது நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க எப்படி இவ்ளோ அழகா இருக்கீங்க, நேச்சுரலாவே? பாத்தியா, இப்படி பேசி பேசிதான் என்ன வெறுப்பேத்திட்டே இருக்க. எதுக்கு இப்ப என்ன சண்டை போடுற மாதிரி பேச வைக்கிற? அட, என்னங்க நீங்க? நான் ஆசையா பேச வந்தாலே ஏதாவது சொல்லி என்ன திட்டி அனுப்பிடுறீங்க. நான் எப்பதான் உங்ககிட்ட ஆசையா பேசுறது? நீ பேசவே வேண்டாம், வாயை மூடிக்கிட்டு இருடா, அது எனக்கு போதும். என்ன 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 சொன்னீங்க? டாவா? ஆமா, டான்னு தான் சொன்னேன். ஏன் காதுல விழுகலையா? விழுந்துச்சு, நல்லாவே விழுந்துச்சு. ஏண்டா மாமா அப்படிங்கிற மாதிரி என் காதுல விழுந்துச்சு. ஐயோ, என்ன படுத்துற நீ. சரி, வெண்ணிலக்கா வர சொல்லிருக்கீங்கல்ல, எங்க சித்திட்ட நான் என்னன்னு சொல்றது? அது உங்க குடும்ப பிரச்சனை, அதுல நான் என்ன சொல்ல முடியும்? நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. அது எப்படிங்க? நீங்க தான் என்ன புருஷன் இல்லைன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு சொல்லி சமாளிச்சு உங்களை காப்பாத்தி விடணும்? நீங்களே பாத்துக்கோங்க உங்க பிரச்சனைய. நீங்க வேணா என்ன போனா போதுன்னு ஏத்துக்கோங்க. நான் வேணா எங்க சித்திட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எப்படி என் ஐடியா? உன் ஐடியா அப்படியே உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. நானும் உன்னை ஏத்துக்கல, நீயும் ஒன்னும் சமாளிக்க வேண்டாம். அது உங்க சித்திட்ட நான் போய் உண்மைய சொல்லிடுறேன். அவங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கட்டும்.
எனக்கு வெண்ணிலக்கா வந்தா சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் உங்ககிட்டயும் மாமாட்டையும் பேசி நான் வர சொல்ல சொன்னேன். ஆனா உங்களுக்கு உங்க அக்கா வர்றது பிடிக்கலன்னு நான் என்ன பண்ண முடியும்? நான் எதுவா இருந்தாலும் ஏத்துக்க ரெடியா இருக்கேன். ஆனா உன்னை மட்டும் இல்ல. புரியுதா? எதுக்கு நீங்க வந்த? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. என்னாச்சு? சித்தி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை வெண்ணிலக்கா வந்துட்டாங்களோ? அட பாவி, போய் என்ன கோர்த்துட்டுருவானோ? முதல்லயே இவங்க சித்தி என்ன வறுத்தெடுக்க ரெடியா இருக்காங்க. இப்ப இவன் மட்டும் இந்த விஷயத்த சொன்னா அவ்வளவுதான். ஏ வெண்ணிலா, எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்ல சித்தி, அது அது வந்து என்ன மாமா, அத்தைகிட்ட சொல்லாமையே எங்களுக்கு வந்து அலப்ப போட்டீங்களா என்ன? என்னங்க இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? நான் எனக்காக சொன்ன நினைச்சீங்களா? ஒருவேளை உங்க பொண்ண உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களா? அதனாலதான் என்கிட்ட எதுவும் சொல்லாம போய் அலப்பு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? அக்கா, வா, இப்பதான் வந்தியா நீ? நான் உன்னை 2 நாளைக்கு முன்னாடியே வர சொன்னேன்ல. இதான் உன் தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு வர நேரமா? கிரிஷ், என்ன கிரிஷ் இதெல்லாம்? இவளை எதுக்கு இங்க வர சொன்ன? இவளுக்கு நம்ம வீட்டுக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு ஆயி போச்சுல்ல. அப்படியே விடுறத விட்டுட்டு இவளை எதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? சித்தி, எல்லாம் உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமா சித்தி, உங்களுக்காக மட்டும்தான் நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்காக என்ன பண்ணிட்ட? சித்தி, வெளிய எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க சித்தி. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் அக்கா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிதான் நானும் யோசிச்சு உங்களுக்காக தான் நான் வர சொன்னேன். நான் அப்பாட்ட போய் சொன்னதுக்கு கூட என்னோட லதா பேரைய கெட்டுற கூடாது, நாம வெண்ணிலாவை இதுக்கோசரமே கூப்பிடணும்னு என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் சரி சித்திட்ட சர்ப்ரைஸா சொல்லிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். கிருஷ்ணா, என்னை யாராவது தப்பா பேசினா உன்னால தாங்கிக்க முடியாதாடா? என்ன சித்தி நீங்க, எங்க அம்மாக்கு அப்புறம் பெத்தவை இடத்த நீங்க தான் நிரப்புறீங்க. எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையே இப்ப வரைக்கும் தெரியாததுக்கு காரணமே நீங்க தான். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் நினைப்பேன். என்னோட சந்தோஷத்தை தான் நீங்களும் சந்தோஷமா நினைக்கிறீங்க. அதான் சித்தி, உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கு நான் விட்டுருவேனா? பாத்தியா, உனக்காக அண்ணன் எவ்வளவு தூரம் இறங்கி பேசி இருக்குதுன்னு. நீதான் அண்ணனுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. அவன் இன்னமும் உன் மேல ரொம்ப பாசமாதாக்கா இருக்கா.